Hi friends, welcome to Vinod Tamil Tutorials. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒர்க் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். டூல் பார்ஸ், பேனல்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். அதில் இன்னும் பேனலில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது இந்த ஒர்க் ஸ்பேஸ் எசென்சியல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ எசென்சியல்ஸில் இந்த பை டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் இருக்கும். நம்ம ஆட் பண்ணணுன்னாலும் விண்டோஸ் போயிட்டு பேனல்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3D கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3Dக்குரிய பேனல்ஸ் டிஸ்பிளே ஆகும். கிராஃபிக் அண்ட் வெப் உரிய பேனல்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேனல்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி மோஷன்கிறது சம் வீடியோஸ், ஸ்லைட் ஷோஸ் கிரியேட் பண்ணுறதுக்குரிய பேனல்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். பெயிண்டிங்குரிய பேனல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரஷ், ஸோ எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபினா ஃபோட்டோகிராஃபிக்குரிய பேனல்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம எசென்சியல்லே வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு தேவையான பேனல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு இதுதான் தேவைப்படுது, சில ஒர்க்குக்கு சில பேனல்ஸ் தான் தேவைப்படுங்கும் போது நம்மளுக்கு என்ன பேனல்ஸ் வேணுமோ அதை வச்சுட்டு நம்மளுக்குரிய ஓன் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா நம்ம பேனல்ஸ் இங்கே ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த பேனல்ஸ் இது போதும், இதை நான் என்னோட பேனலாக க்ரியேட் பண்ணணும்னா நியூ ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துக்கேன். ஓகே, ஸோ 1 அப்படின்னு ஒரு பேனல் க்ரியேட் பண்ணுறேன், ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறேன். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ என்னோட ஓன் ஒர்க் ஸ்பேஸ் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை எப்படி டெலீட் பண்ணுறது? இப்போ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஓனில் தான் இருக்கோம். ஸோ அதர் ஒர்க் ஸ்பேஸ் எசென்சியல்ஸ் போயிடுங்க. இப்போ போயிட்டு டெலீட் ஒர்க் ஸ்பேஸ் 1 டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கேட்கும். டு யூ ரியலி வாண்ட் டு டெலீட் த ஒர்க் ஸ்பேஸ் 1? எஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ போய் பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஓன் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, இந்த லேயரை நம்ம ஃபார்மேட் பண்ணலாம். எப்படின்னா அங்கே இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேனல் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் தம்ப்நெயில் சைஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் நன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த லேயர் 0ங்கிறது மட்டும்தான் இருக்கும், அந்த தம்ப்நெயில் இமேஜ் இருக்காது. அதே மாதிரி பேனல் ஆப்ஷன்ஸ், ஸ்மால் தம்ப்நெயில் வியூ, இது மாதிரி பேனல் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ வச்சுக்கலாம். நான் இப்போ இருக்கிறதுலையே பெரிய தம்ப்நெயில் வியூ வச்சுக்கிறேன். ஏன்னா நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காண்டி இருக்கிறதுல மேக்ஸிமம் தம்ப்நெயில் வியூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கலர்ஸ், இந்த இன்டர்ஃபேஸ் கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னாலும் எடிட்டில் ப்ரிஃபரன்சஸ், இதில் போயிட்டு இன்டர்ஃபேஸ் போயிட்டு இதில் ஹைலைட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. ப்ளூன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க கலர். ஸோ திரும்ப டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா நார்மலாக டிஃபால்ட் இருக்கிற கலர்ஸ் வந்துடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஒர்க் ஸ்பேஸையே இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையுமே நம்ம கலர் தீம் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே கலர் தீம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை பிளாக் அண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக நம்ம அப்பியரன்ஸே மாறிடும் ஃபோட்டோஷாப். இது பை டிஃபால்ட்டாக இருக்கிற கலர்ஸு. இது பார்த்தீங்கன்னா லைட் கிரே, ஒயிட்டு. ஓகே, ஸோ நான் டிஃபால்ட்டாக எனக்கு இந்த கலரே நல்லாயிருக்கு, இது வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன் மோட் பிளாக் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன் மோட் பிளாக்ல ஆகிடுது. ஸோ நம்ம டிஃபால்ட்டே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் லைன் வேணும் அப்படின்னா லைன் கொடுத்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா லைன், பார்டர் லைன் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு ட்ராப் சைடாகவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி நம்ம இன்டர்ஃபேஸ் அப்பியரன்ஸ் கலர்ஸ், எல்லா கலர் அப்பியரன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாற்றலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம சேனலின் வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம்.